எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம ஐம்பொன் நகைகள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அழகான கோல்டு ஃபினிஷிங்லேயே உள்ள வளையல் பார்த்துட்ருக்கோம். இது கோல்டு மாடல் தான். இந்த வளையல் மாதிரியே கோல்டுலேயும் இருக்குது. கோல்டு மாடலில் வளையல் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து 24, 26, 28, 210 வரைக்கும் இருக்குது. யார் வேணாலும் வாங்கிக்கலாம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. உங்களுடைய சைஸ் என்ன அப்படின்றதையும் சொல்லிவிடுங்க. அடுத்ததாக ஒரு குட்டியாக அழகாக ஒரு ஸ்டார் வச்ச முகப்பு, அதில் ஒரு செயின் சூப்பராக இருக்குது பாருங்கள். செயினும் வந்து பாக்ஸ் செயின் போட்டிருக்கோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. முகப்பு பாருங்கள், ரொம்ப அழகாக சின்னதாக சூப்பராக இருக்குது. அப்படியே HSL கோல்டு மாதிரியே இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு அருமையான தோடு ஜிமிக்கி போட்டிருக்கோம். நம்மக்கிட்ட எல்லா பொருளுமே நல்ல கோல்டு மாதிரியே தான் இருக்கும். கோல்டு ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். நல்ல ஃபினிஷிங்காகவும் இருக்கும். வாங்கினவங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் வாங்கினவங்களுக்கு. நம்மளுடைய ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக்கு கீழே ஹைக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா, அந்த ஹைப் பட்டனையும் அமைக்கிடுங்க. சூப்பரான டிசைன்ஸு உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு டபுள் லேயர் செயினு, கல் முகப்பு, ஐம்பொன் முகப்பு போட்டு ஒரு டபுள் லேயர் செயின், பால் செயின் போட்டிருக்கோம். இதுவும் வந்து மிளகு மணி இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே HSL கோல்டு மாதிரியே இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அடுத்தது ஐம்பொன் தோடு போட்டிருக்கோம். தோடு வந்து இப்போ நியூ டிசைனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டிசைன் வந்து நம்மளுமே இது வரைக்கும் போட்டது கிடையாது. அழகாக இருக்குது. அப்படியே ஒரு ஸ்டார் மாடலில் சுற்றிலும் தாமரைப்பூ மாதிரி போட்டு அழகாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இதை வெறும் தோடாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஒரு ஜிமிக்கி போட்டு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கு வேணுங்கிறத அதுலேருந்து என்ன மாடல்ஸ் பிடிச்சிருக்கோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இல்லையா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து நம்மளோட ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல் தோடு, ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பால் செயின் வந்திருக்கு. இது வந்து நமக்கு நியூ மாடலில் வந்திருக்கு. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே HSL தங்கம் போலவே இருக்கும். ஒரு 3 பவுன் அளவுக்கு இருக்கும். நல்லாயிருக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அடுத்ததாக வங்கி மோதிரம் போட்டிருக்கோம். கல் வச்ச வங்கி மோதிரம். இந்த மோதிரத்துக்கு வந்து அட்ஜஸ்டபிள் மோதிரம் தான் இது. இதுக்கு வந்து நமக்கு வந்து அளவு தேவையில்லை. யார் வேணாலும் போட்டுக்கலாம். வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறது தானே, அதனால் யார் வேணாலும் வாங்கி போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு அழகான கோல்டு ஆரம் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு சிம்பிளான ஆரம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ஆரமே போதும், அழகாக இருக்கும். கழுத்து நிறையா கசகசன்னு போட்டுக்காமல் நீட்டாக சூப்பராக போட்டுட்டு போகலாம். அப்படியே நல்ல ஃபினிஷிங்காக கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு அழகான ஒரு தோடும் அதில் ஒரு குட்டி ஜிமிக்கியும், இதுவும் அழகாக இருக்குது பாருங்கள். இந்த தோடு வந்து இந்த ஜே தோடு மாதிரி, ஆனால் ரொம்ப வளையல, லேசாக வளைஞ்சிருக்கு. இதுலேயே ஒரு குட்டியாக ஒரு ஜிமிக்கி. இது வந்து கோல்டுலேயே வந்திருக்கும் இந்த மாடல். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இதுவும் அழகாக இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அடுத்தது ஒரு கை செயின். இந்த கை செயின் ரொம்ப சூப்பராக அப்படியே ஃபினிஷிங்காக ரொம்ப அழகாக தங்கம் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது வந்து லேடீஸும் போட்டுக்கலாம், ஜென்ஸும் போட்டுக்கலாம். அதிகபட்சம் லேடீஸ்க்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கட்டிங் வளையல். இந்த வளையல் பாருங்கள் அழகாக இருக்குது. இது ஒரு கட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த கட்டிங் கொடுத்துருக்கறதுனால இது நல்லா ஷைனிங்காக மினுமினுன்னு இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த வளையலும்.